அடிக்கிற வெயிலுக்கு பாடியை சில் பண்ணுற மாதிரி தர்பூசணி கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஃபேஸ் ரொம்ப இரிட்டேஷனாக இருந்ததுனால தயிர் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 10 to 15 மினிட்ஸ் காய விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணால் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சம்பா கோதுமை உப்புமா பண்ணியிருந்தாங்க. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆனால் எங்களுக்கு சைட் டிஷ் இல்லாமல் சாப்பிட்டா அவ்வளோவா பிடிக்காது. அதனால மோஸ்ட்லி எங்களுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. மாமாவுக்கு மட்டும் செய்வாங்க. இன்றைக்கி சைட் டிஷ்க்கு சாம்பார் இருந்ததுனால சாம்பார் ஊற்றி சாப்பிட்டாச்சு. டேஸ்ட் நல்லா இருந்தது. அண்ட் இது ரொம்ப ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஃபுட். இது மெயினாக சுகர் பேஷண்ட்லாம் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. பருப்பு தோசை பண்ணி ரொம்ப நல்லாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பருப்பெல்லாம் ஊற வச்சுருந்தாங்க. அப்புறம் இன்றைக்கி ஈவினிங் வந்து டிமார்ட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். டிமார்ட்டு நான் போனதே இல்லை இது வரைக்கும். ஸோ போய் பார்க்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன். அதனால என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டேன். துளி கூட விருப்பம் இல்லை, என்னை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறோம். டிமார்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தோம். ஈவினிங் டைம் போனதுனால ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. அதனால் வீடியோஸ் கூட எடுக்க முடியல. பட் எல்லா திங்ஸுமே இருக்குது நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு.